அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் ஆகின்ற இந்த நிலையில் நம் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி நாம் அறிவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் நாட்டினுடைய தலைவர்கள் நம்முடைய நாடு விடுதலை பெற்று சுதந்திர நாடாக திகழ வேண்டும் என்று எண்ணி அதற்காக அரும்பாடுபட்ட தன்னுடைய இன்னுயிரை இயந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கின்ற நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய நாட்டு மக்களுக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னுடைய இன்னுயிரையும் வியந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாளில் நினைத்து பார்த்து நம்முடைய தலைவர்கள் அனைவரையும் வணங்குவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். அவருடைய தன்னலமற்ற தியாகத்தால் இன்று நாம் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி நம்முடைய தலைவர்கள் எண்ணியவாறு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு வருகின்றது என்று பெருமை கொள்ளலாம், நினைத்து மகிழ்ச்சி அடையலாம். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றது. தனிநபர் வருமானம் சுமார் 3,02,000 ரூபாய் என்ற அளவில் இருப்பது என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். தனிநபர் வருமான உயர்வு என்பதும் ஒரு பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கின்ற கல்வி, அதன் மூலமாக அவர்கள் பெறுகின்ற உயர்வு, அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் பல பணிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக ஈட்டுகின்ற வருவாய் என்பது நம்முடைய பொருளாதார வளர்ச்சி மிக முக்கிய பங்காக இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நமது அரசானது எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. விவசாய பெருமக்களுக்கு உதவுகின்ற வகையில் பல திட்டங்கள் இப்பொழுது செம்மையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சுமார் 129 கோடி ரூபாய் அளவில் அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு நம்முடைய அரசு திட்டமிட்டு அதனை செலவிட்டு வருகின்றது, அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக. தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு சிறப்பு கூறு நிதி ஒதுக்கப்பட்டு அது முழுவதுமாக செலவிடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு நம்முடைய சிறப்பு கூறு நிதியாக சுமார் 526 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அது இப்பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செலவு செய்யப்பட்டு வருகின்றது. அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக அனைத்து திட்டங்களையும் முழுமையாக இந்த அரசு செயல்படுத்தி வருகின்றது. மேலும் நம்முடைய அரசானது பல நல்ல சமூக நல திட்டங்களை மக்களுக்கு செய்து கொடுத்து வருகின்றது. குறிப்பாக முதியோர் வயதானவர்களுக்கு உரிய உதவித்தொகையை இந்த அரசானது உயர்த்தி கொடுத்திருக்கின்றது. மேலும் விண்ணப்பித்த அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை உடனடியாக கொடுப்பதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. புதிதாக தற்பொழுது சுமார் 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பதற்கு
ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாக பெருமக்களுக்கு அவருடைய ஊதியம் 12,000 ரூபாய் இருந்து 15,000 ரூபாயாக அப்பொழுது உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நம்முடைய அரசானது நம்முடைய மக்களுக்கு உரிய அனைத்து திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசாக இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அரசு பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் என்பது இந்த அரசுடைய எண்ணம். அதற்காக முழுமையாக தேர்வுகள் நடத்தப்பட்டு இப்போது சுமார் 4,500 இளைஞர்களுக்கு அரசு பணியில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. இப்படி நம்முடைய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி சிறந்த மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த சுதந்திர தின நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் புதுச்சேரி மாநிலம் சிறப்பாக வருவதற்கு அனைத்து திட்டங்களையும் முழுமையாக அந்த அரசு செய்யும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்தினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.